உனக்கு பிடிக்குமா? உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். நான் மாடிக்கு துணிக்காய் போட வந்தேன். அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணி இதை எடுத்துகிட்டு இவங்க வந்துட்டாங்க. சரி இங்கேயே சாப்பிட்டு போயிடுவோம். நாங்கள் மாடியிலே உட்காந்துட்டோம். நல்லா காத்தோட்டமாக இருக்குது. வீட்டை சுற்றி மரம் வளங்க, அதுதான் நல்லது. உண்மையாக இந்த வெயில் காலத்தில் வந்து மரம் இல்லைன்னா மனுஷன் உயிரே வாழ முடியாது. அடுத்து அப்துல் கலாம். அப்துல் கலாம் மரம் நட சொன்னார். ஆமாம், விவேக் தான் சொன்னார். அவர் சொல்லி தான் அவர் நட்டார். ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம். நம்முடைய மறைந்த ஆனால் நம் மனதிலிருந்து என்றுமே நீங்காத டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதுக்காக வேண்டி நான் வந்து கிரீன் கலாம் அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்தி நான் வந்து மரங்கள் நட ஆரம்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் வந்து 27 லட்சம் மரக்கன்றுகள் நட்டிருக்கிறேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, குழந்தையை கல்வி அறிவு ஏற்படுத்தி அவனை வளர்ப்பதும் ஒரு மரத்தை வளர்ப்பதும் சமம். ஸோ இது வந்து அரசாங்கம் கையில் இல்லை, இது பொதுமக்கள் கையில் இருக்குது. ஸோ உலகத்தின் சுற்றுச்சூழலை சரி பண்ணணும்னா நாம் வந்து நம்முடைய இயற்கையை நேசிக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும். எத்தனை மரம் நீ வச்சுது சொல்லு. நீ சொல்கிறதான் கதை, அவ்வளோதான். இது நல்லா இனிப்பாக இருக்குது. நான் விட்டதில்ல அது. நேற்று நீ வாங்கிட்டு வந்தது தான் இனிப்பு இல்லை. அது நீ வாங்கினல கையால், உன் கையால். இன்னைக்கு என் கையில் வேணும் தானே, அதான். சரி விடு. தெரியாமல் புருஷனோட பவரை இந்த கருத்து தெரியாமல் ஒன்று சொல்லிட்டேன். ஆனால் வந்து உண்மையாக விலை கம்மி நம்ம ஊரில். எங்கள் ஊரில் உண்மையாக விலை கம்மி. உங்கள் ஊரில் நீங்கள் இந்த 2 பீஸ் வாங்கியிருந்தா எவ்வளோ வந்திருக்கும்? நான் வெறும் 20 ரூபா தான் கொடுத்தேன் 2த்துக்கும் சேர்த்து. தெரிஞ்சவர் தான், பட் இருந்தாலும் ஆக்சுவலாகவே சீப்பு தான் தர்பூசணி ப்ரைஸ். சீப்லாம் கிடையாது, உனக்கு தெரிஞ்சவங்க தானே கொடுத்தாங்க. அதான், இதனால கம்மி தான். என்ன ஒரு பீஸ் என்ன 15 ரூபா, 20 ரூபா இருக்குமா? அது சின்னதாக இருந்துச்சு, நம்ம அங்கே வாங்கினது. சின்னது 10 ரூபா, இது 20 ரூபா இருக்குமா ஒரு பீஸு? 2 பீஸ் 40 ரூபா இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து அதுக்குள்ளே வயிறு நம்பிடுச்சு. இந்த வெயில் காலத்தில் 2 ஜூஸ் குடிக்காம நேச்சுரலாக இந்தமாரி வந்து வாட்டர் மெலன், இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதுவே நான் சாப்பிட்டு தான் நீ சாப்பிட்ற. நானும் சாப்பிட மாட்டேன். எங்கே இதெல்லாம் நமக்கு சாப்பிட நேரம் இருக்குது. அது நல்லது, எனக்கு பிடிச்சது.